நீபு ஆப் பயன்படுத்தி வந்து பிரெயினில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வரைஞ்சி காட்டணும். ட்ரை பண்ணுறோம். அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லாங் லென்த்தான ஒரு மேலேருந்து கீழே வர கட் செக்ஷன் கொடுத்து பிரெயின், மிட் பிரெயினு, மிடில் ஆப்லங்கேட்டா, இன்னும் கீழே ஸ்பைனல் கார்டு, அதோட ஒவ்வொன்றும் தனித்தனி கட் செக்ஷன் கொடுத்து அதுக்குரிய பிக்சர் வரைஞ்ச மாதிரியான ஒரு இமேஜ் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஒன்றொன்றையும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக வரைஞ்சி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஹரிசாண்டல் செக்ஷன் ரெண்டுத்தையும் வந்து ஒரே இதுலேயும் அப்புறம் வேறு ஒரு புது பேஜ் எடுத்து ஸ்பைனல் கார்டும் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஒரு இமேஜ் ஃபோட்டோ வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது காப்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம காப்பி கொடுத்துட்டோன்னா அது காப்பீடு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஃபோட்டோ மேலேயே தட்டினோன்னா காப்பி பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ மேலேயே ஒரு தடவை டச் பண்ணோன்னா அது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் போய் தெளிவான இமேஜாக வந்துடும். ஒரிஜினல் இமேஜ் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துடும். அதை வந்து வேணுங்கிற அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க லாக்கை போட்டு விட்டுட்டா கொஞ்சம் மூவ் ஆகாமல் நிற்கும். அது சில நேரம் கரெக்டாக ப்ரொசீஜர் எனக்கு தெரியல, மூவ் ஆகுது, சில நேரம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது, அது கரெக்டான ஃபார்மேட் தெரில. ஆனால் ஜூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பென் செலெக்ஷன் பண்ணி வரைய ஆரம்பிச்சிடலாம். 400 இல்லாட்டி 600 ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் ஜூம் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. பிரெயினோட கட் செக்ஷன் மட்டும் பார்க்குறோம். இது வந்து ஸ்கேன் எல்லாம் பண்ணும்போது, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இதிலே வந்து பிளாக் கலர் இமேஜ் இந்த மாதிரி கட் செக்ஷனில் தான் கிடைக்கும். ஃபுல் பிரெயின் வரையும் போது கிடைக்கிற இமேஜ் கிடைக்காது, அந்த கட் செக்ஷன் தான் கிடைக்கும். கட் செக்ஷன் வந்து இந்த மாதிரி வால்நட்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். வால்நட்டு இதேமாரி தான் ஒரு சுருக்கமாக இருக்கிற மாதிரி 2 ஹெமிஸ்பியர் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் வால்நட்டு. அதனால் வந்து இந்த இது கிராஸ் செக்ஷன் இது வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறது கூட, கிளாட் எங்கே இருக்குது என்ன இதுன்னு பார்க்குறது கூட டாக்டர் கூட தெரிஞ்சுக்கலாம், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரஃப் இமேஜு. இதிலேருந்து வந்து ஒரு பேப்பர் நல்லா வரைஞ்சி முடிச்சுட்டு இம்ப்ரெஷன் கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டு வெறும் நம்ம வரைஞ்சது மட்டும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து A4 ஷீட் வச்சு டேப் மேலே A4 ஷீட் வச்சு பென்சில் ஒர்க்கு கொடுத்து டேபில் இருக்கிறத பேப்பருக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பேப்பரில் இருக்கிறத வச்சு OHP ஷீட்டில் வந்து எப்படி வந்து கிளாஸ் பெயிண்ட் கொடுக்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நாங்கள் எடிட் பண்ணுவோம். OHP ஷீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணி பிரெயினை வந்து இது பண்ணும்போது ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு செமினார் பண்ணுறோம், பிரெயின் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு செமினார் பண்ணுறோன்னா OHP ஷீட்டில் ப்ரொஜெக்டர் முன்னாடி காட்டும்போது பிரெயினோட வியூ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒவ்வொரு வெல் டிஃபைன் பண்ணி தனித்தனி ஸ்ட்ரக்சருக்கு தனித்தனி கலர் கொடுக்கும்போது நம்ம சொல்லும்போது ப்ளூ கலர்னால் பிரெயின், செரிப்ரம், மெனிஞ்சஸ் அப்படி என்னென்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக வரும். ரெட் கலர்னால் ஆர்ட்ரிஸ் அப்படி கரெக்டாக சொல்கிறதுக்கு
எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இப்போ தனித்தனி கலர் நம்ம கொடுத்து கிளாஸ் பாயிண்டில் நெக்ஸ்ட்டு ஆர்ட்டு நாங்கள் பண்ணணும் பிளானில் இருக்கோம். இப்போ மிட் பிரெயின் வரைய போகிறோம். மிட் பிரெயின் நெக்ஸ்ட்டு இது அவங்க லைனை வரிசையாக கொடுத்துருக்கும் போது மேலே பிரெயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிட் பிரெயின் லெவலில் கட் செக்ஷன் டயக்ராம் போட்டுட்ருக்காங்க. அதை இப்போ வரைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு லேயராக மேலேருந்து கீழே வர ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் வரையலை. ஃபஸ்ட்டு பிரெயின், அப்புறம் மிட் பிரெயினில் லாஸ்ட்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைஞ்சிட்டேன். எல்லாமே ஆனால் தனியாக வரைஞ்சி எடிட் பண்ணி வச்சுக்கிடுவேன். அது லாங் வீடியோ போடும்போது எல்லாத்த பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். பார்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணணும். தேவையான எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் கலர்லேயே வரையலாம். ஒவ்வொரு பார்ட்ஸும் டிஃப்ரெண்ட் கலரில் இண்டிவிஜுவல் கலரில் கொடுத்துட்டு நமக்கு பார்ட்ஸ் லேபிள் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை தொட்டோன்னா கட் காப்பி டெலீட் கேட்கும், டெலீட் கொடுத்துடணும். ஜூம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். இதை பண்ண முடியல, இந்த இமேஜை பெருசாக பண்ண முடியல. ஆனால் நம்ம இதை பார்த்து கூட பென்சில் ஆட்டு எப்படின்னு நம்ம வரைஞ்சிக்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நம்ம ரிப்பீட்டடாக திருப்பி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இம்ப்ரெஷன் தான் வரைகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் இமேஜை வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் வரும். பென்சில் வச்சு தனியாகவே நம்ம பேப்பர் ஆர்ட் கொடுக்குறதுக்கு, வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ், நெக்ஸ்ட்டு வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நோட் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். பிரெயின்கிற ஃபோல்டருக்குள்ளே தனித்தனியாக ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இமேஜ் வரைஞ்சி வைக்கிறேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காமிச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னொரு லாங் வீடியோ போடணும் கண்டிப்பாக. ஸ்பைனல் கார்டு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்.